ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் ரவா போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போலி ரெசிபி மோஸ்ட்லி மதுரையில் ஸ்ட்ரீட்ஸில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல விற்பாங்க. அது எப்படி அவங்க ஸ்டைல்லே வீட்டில் செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மைதாவும் கோதுமையும் கூட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மஞ்சள் தூள் வேணாம், எனக்கு கலர் இல்லாமல் நார்மலாக ஒயிட்டாகவே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நார்மலாக போலியில் எல்லாருமே ஆட் பண்ணுவாங்க, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வேணாம்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக ஒயிட்டாகவே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் இடிக்கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இடிக்கல் வச்சு எத்தனை அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாயிரும். நீங்கள் மாவு பிசையும் போது எவ்வளோ சாஃப்டாக ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போலி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுவும் இந்த இடிக்கல் வச்சு நல்லா இடிச்சிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இல்லைனா 1 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் போலி. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு நம்ம மெல்ட் தான் பண்ண போகிறோம், அதனால் எப்படி ரெடி பண்ணாலும் ஓகே தான். வெறும் அந்த வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதும், அந்த அளவுக்கு மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து ஃபில்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அது கரைஞ்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1 கப் ரவை நிறையா பூரணம் வரும். நீங்கள் நிறையா பூரணம் ரெடி பண்ணுன்னா 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பூரணம் கம்மியாக தான் உள்ளுக்க வைப்பீங்கன்னா 1/2 கப் இல்லைனா 3/4 கப் போதும், கரெக்டாக வரும். 1 கப் அதிகமாக தான் இருக்கும். இதில் நான் பூரணம் நிறையா வைக்க போகிறேன், அதனால் நிறையா ரெடி பண்ணுறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா ரோஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வடிச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ரவை நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அது கட்டி இல்லாமல் வரணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். அந்த ரவை நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அது ஆறின பின்னாடி பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க, பூரணம் பால்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நான் பூரணம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு இலையை எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இலை இல்லைனா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பால்ஸ்லாம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைனா இதுக்கு மேலே ஒரு ஷீட் வச்சு கூட நீங்கள் தட்டிக்கலாம். நடுவில் நம்ம பூரணம் பால்ஸை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சப்பாட்டை ஆக்கிக்கோங்க. பாருங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக ரெடி பண்ணிக்கோங்க, பெருசாக வேணும்னா பெருசாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இலையிலேருந்து மெதுவாக எடுத்துக்கலாம். பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு.
இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சிடாதீங்க, அப்படியே ஒட்டிக்கிறோம். ஸோ வந்து ரெடி பண்ண உடனே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து தோசை கல் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்கை விட நீங்கள் வந்து கல்லில் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் கல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து போலி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலேயும் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. சப்பாத்தி நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொஃப்னு வந்து எந்திரிச்சு வரும். பாருங்கள், அழகாக நீட்டாக வரும். இதே மாதிரியே 2 சைடும் நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக நீட்டாக வரும். இது வந்து போலி வந்து ரவா போலி வந்து மோஸ்ட்லி வந்து மதுரையில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து போலிக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த மதுரையில் வந்து பொரிச்சு தர்ற மாதிரியே வேணும்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆயிலில் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் கம்மியாக சாப்பிட்றவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போலியும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்படி நல்லா மெதுவாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரவா போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.